உறவுகள் சம்டைம்ஸ் வந்து உண்மையாகவே வந்து ஹார்ஷாக இருக்குங்க. சக்தி ஹார்ஷ்னு என்ன, ரொம்ப மீனாக இருக்குல்ல. தேவைன்னா பழகிறது, அதுக்கப்புறம் தேவை முடிஞ்சோன்னா கழட்டி விட்டுறது. இவனால் நமக்கு என்ன லாபம்? இவன் கூட சேர்ந்தால் காசு வருமா? காசு வரலன்னா நீ தேவையில்லை. இவங்க கூட சேர்ந்தால் என்ன, நமக்கு ஒரு பதவியில் ஒரு மேட்ரு நமக்கு தேவைப்படுது, அதுக்கு இவங்க யூஸ் ஆவாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க நமக்கு தேவையில்லை. வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் வெறும் மீனிங்காக தான் உறவுகள் நம்மக்கிட்ட பழகுது. மீனிங் இல்லாத உறவுகள் எங்கன்னு கேட்டால் ரொம்ப ரேரு நட்பில் கிடைக்கிறது. அந்த மாதிரி உனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் கிடைச்சா கொடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை போட்டுற வீடியோலாம் இல்லை. ஏன் இந்த மாதிரி நடக்குது? எதுக்காக? உலகம் அப்படி தான். ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்லேயே சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஃப்ரெண்டு. தேவைன்னா பழகுவான், தேவைன்னா வச்சுப்பான், இல்லைன்னா கழட்டி விட்ருவான். அந்த அனுபவம் பத்தாத சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலேஜில் போயும் கொஞ்சம் நம்ம செருப்படி வாங்கினா தானே, எவ்வளோ தான் ஸ்கூலில் செருப்படி வாங்கினாலும் துரோகிங்கிட்ட பழகினாலும் திருப்பியும் அடி வாங்குவோம். ஏன்னா நம்மளோட பிரச்சனை என்னென்னா டக்குன்னு அட்டாச் ஆகிடும். ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க நல்லா யாருன்னு பார்த்தா டக்குன்னு பேசுகிறான், மனசில் இருக்குது, டக்குன்னு அட்டாச் ஆகிடுவான், டக்குன்னு உண்மை லவ் பண்ணிவிடுவான், டக்குன்னு லவ் சொல்லிடுவான். இந்த காத்திருந்து டைமை பார்த்து நேரம் பார்த்து அப்படிலாம் தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் பயங்கரமாக அடிப்படுவான், இதயத்துலேயும் சரி மனசாரையும் சரி. ஏன்டா நம்ம பிறந்தோன்னு நொந்துக்கிற அளவுக்குலாம் அவன் அடிப்பாங்க. இந்த உலகம் எந்த சைடு போனாலும் அடிப்பான். யாரை நம்புறதுனே தெரியாது. நல்லா பழகிட்டே இருப்பான். இவன் எந்த சீக்கிரட்டை வந்து இவ்வளோ நாள் காப்பாற்றி ஒரு பர்சன்கிட்ட சொல்லியிருப்பான். இவனை காலி பண்ணுறதுக்காக இந்த சீக்கிரட்டை தூக்கிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இவன் ஜோலியை முடிச்சிருப்பான். சீக்கிரட்டை போகுது, மண்ணா போகுது. ஆனால் இந்த இவ்வளோ மனுஷங்க மேலே வச்சு இந்த நம்பிக்கை, சொன்னது சொன்னால் கூட பரவாயில்ல, சொல்லாததையும் சொன்ன மாதிரி சொல்லி காலி பண்ணுறவன் எத்தனையோ பேர் இருக்கான். இந்த மாதிரி உறவுகளை நம்ம என்ன தான் பண்ணுறது? இந்த உறவுகளை நிறைய பேர் வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. காமெடியில் சில பேர் விஷம்னு சொல்லியிருக்காங்க. விஷம்னு சொல்லி அடிப்பாங்க. சில பேர் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. பச்சோந்தி வந்து கொஞ்சம் நிறம் மாற்றோம். நான் இப்பயே சொல்கிறேன்னா, விஷமே மேலு. இவங்களை விஷம்னு சொன்னால் கூட விஷத்துக்கு அசிங்கம். பச்சோந்தே மேலே, பச்சோந்தின்னு சொன்னால் கூட பச்சோந்திக்கு இது அவமானம். இவங்களை நம்ம என்ன சொல்கிறது? இவங்க இருந்தும் இல்லாததுக்கு சமம். இந்த உறவுகள் யார்? போனோம். இனிமேட்டு இந்த உறவுகளை நீங்கள் எப்படி கூப்பிடணும்? போனோன்னு கூப்பிடணும். போனோம் எதாவது பண்ணுமா? அதுக்கு எதாவது அறிவு இருக்கா? அது சிந்திக்குமா? யோசிக்குமா? உனக்காக எதாவது பண்ணும்? எதுவுமே பண்ணாது. உனக்கு ஏதோ ஒரு பாடி உன் கூட இருக்குது, ஆனால் உனக்காக அது எதுவுமே செய்யாது. அது பேர் என்னது? டெட் பாடி. இந்த நிமிஷத்துலேருந்து உன் லைஃப்பில் அந்த மாதிரி டெட் பாடிஸ் இருக்குது அப்படின்னா, நான் இப்போயே சொல்கிறேன், சீக்கிரமாக அந்த டெட் பாடியை தூக்கி எரிஞ்சிரு, இல்லை கொளுத்திரு, இல்லை எங்கேயா புதைச்சிரு. டெட் பாடி வச்சுருந்தா என்ன உன் வீட்டில், உன் உறவில் நாத்தடிக்கும். டெட் பாடி இருக்கிற வீட்டை மதிப்பாங்களா? உறவு மதிப்பாங்களா? உன் லைஃப் நிம்மதியாக இருக்குமா? வாசமாக இருக்குமா? ரொம்ப துர்நாற்றமாக இருக்கும். துர்நாற்றமாக இருக்கும். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையை துர்நாற்றமாக மாற்றிட்டு இருக்காங்க. வேணாம் செல்லம், விட்டுரு. நான் இப்போயே சொல்கிறேன், இந்த உறவுகள் இருந்தால் நீ ஒரு தடவை அழுது விட்டுரு. ஒரே ஒரு தடவை. டெட் பாடிக்கு எவ்வளோ நாள் அழுவோ? ஒரே தடவை அழுது கழட்டி விட்டுரு. வேணான்னு சொல்லிடு. ஏன்னா கூட வச்சுக்கிட்டு உன் லைஃப்பை நாத்தமாக்கிட்டு உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு உன்னையும் எதுவும் செய்ய விடாது. அவனும் செய்ய மாட்டான். உன்னை செய்ய நிறைய பேர் பார்த்துருக்கியா? ஒருத்தனை முன்னேறே விட மாட்டான். அதான் அவன் வேலை. அவன் கூட இருக்கிற வரைக்கும் இந்த பர்சன் முன்னேறே இருக்க மாட்டான். அவன் யாருப்பா அவனுக்கு ஃப்ரெண்டா? நீயே சொல்லு. இவ்வளோ நாள் நீ அந்த பர்சனோட ட்ராவல் பண்ண, நீ முன்னேறவே இல்லை. அழியிற தருவாயில் போயிட்டு யாரோ ஒரு புண்ணியம் அவனை காப்பாற்றி இங்கே உட்கார வச்சிருக்கான். சில பேர் வந்து பெரிய புத குழியில் உன்னை தள்ளி விட்டுருப்பான். அவன் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுலாம் இல்லை, அவன் உனக்கு டெட் பாடி. அவன் கோல் என்ன? உன்னை டெட் பாடியாக மாற்றுறது தான் அவனோட கோல். நீ எதுவுமே செய்யாத ஒரு டார்மெண்ட் பர்சனாக அமைதியாக நீ எதையும் சாதிக்கக்கூடாது, எங்கேயுமே நல்ல பேர் எடுக்கக்கூடாது, நீ எப்படா முன்னேறன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாழ்கிறவனே சில பேர் இருப்பான் லைஃப்பில். வேணாண்டா. இந்த நிமிஷம் அவன் என்னடா உன்னை காலி பண்ணுறது? கழட்டி விட்டு, நீ கழட்டி விட்டு தப்பிக்கிற வழியை பாரு. உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போய்டான். அவன் போகவே மாட்டாது. அந்த பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். அது பையன் மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கே சில பேர்லாம் ஆபத்து. பொண்ணுங்களோட பெரிய எதிரியாரு? பசங்களா? பொண்ணுங்க தான். ஏன்னா செக் பண்ணிப்பாரு. நீ கூட இருக்கணும், ஆனால் முன்னேறக்கூடாது. உனக்கு யாராவது பாராட்டு கொடுத்துட்டு அந்த பர்சனெலாம் தாங்க முடியாது. அந்த மாதிரி உறவுகளோட இருந்திருக்கியா லைஃப்பில்? நீ இப்போ இருந்துட்டு இருக்கல, அந்த உறவு அப்படி தான். சரி, அப்போது என்னென்ன பண்ணணும்? சட்டு புட்டுன்னு முடிக்கிற வழியை பாரு. நிம்மதியாக இருப்ப வாழ்க்கையில். தேங்க்யூ.